உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஒரு பளிச்சுன்னு இருக்கும் ஒரு ஸ்க்ரீன். சூப்பராக வந்து அப்படியே ஒரு நீல கடல், அப்படியே பறந்து விரிந்த கடல். அதை பார்க்கும்போதே எப்பவுமே வந்து நமக்கு எல்லா டைம்லேயுமே எல்லா வயசுலேயும் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து அங்கேயே அப்படியே பார்த்துனே நின்றே இருக்கலாமா அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் இல்லையா? ஏன்னா அது வந்து ஒரு பிரமிப்பு எப்பவுமே ஏற்படுத்தும். போய் பீச்சில் போய் உட்காருறது அது ஒரு தனியான ஒரு விஷயம் அப்படின்னாலும் கூட இந்த கடலை அப்படியே ஓயாமல் பார்க்குறதும் கூட ஒரு நல்ல சூப்பரான விஷயம். காலங்காத்தில் மணி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காலையில் 9 ஆகுது. நல்லா எழுந்து ரெடி ஆகி ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே கடலில் முழிக்கிறோம் அப்படின்றதே வந்து ஒரு இது கூட ஒரு டைப் ஆஃப் சொர்க்கம் மாதிரி நல்லா. ஸோ அப்படியே நல்ல ஒரு காலையில் வெளியில் வர சூப்பராக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு வந்து பார்க்குறேன். வந்து எதில் முழிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கடலை பார்த்து முழிக்கிறேன். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக அதுவும் எப்படி இருப்பாங்க ஸ்கையும் அந்த கடலும் சேர்ந்து அந்த லைன் அப்படியே ஃபுல்லாக ஒரு ப்ளூவாக சூப்பராக இல்லை அது. ஸோ இவ்வளோ கிட்ட அப்படியே ஸ்டே பண்ணுறது என்னென்னா வந்துட்டு நமக்கு எப்போ வேணாலும் போய் கடலில் ரசிக்கலாம். காலையில் பார்க்கலாம், மதியானம் பார்க்கலாம், சாயந்தரம் பார்க்கலாம், நல்லா வந்து எந்த டைமும் பார்க்கலாம். அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு இங்கே நேராக வீடு இருக்குன்னா அப்படியே இந்த ரோடு ஃபுல்லாக எங்கே வேணால் கார் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் நாங்கள் எங்கள் காரும் கூட பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ பக்கத்துலேயே கார் பார்க் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம வேணால் வெளியே போயிட்டு வந்து திருப்பியும் நமக்கு எந்த ஸ்லாட் கிடைக்குதோ அங்கே போட்டுக்கலாம். இங்கேருந்து நம்ம எத்தனை வாட்டி வேணால் வெளியே போயிட்டு நமக்கு போர் அடிக்கிறதுக்கு கடல் நல்லா ரசிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நமக்கு லாஸ்ட் மினிட்ல, அதுவும் நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் புக் பண்ணோம். முன்னாடி நம்ம பிளான் பண்ணால் கூட இங்கே வெதர் வந்து மழையாக இருக்குமா வெயிலாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு அந்த வீக்கெண்டு போல் வெதர் தெரியுது, வெயில் இருக்குது அப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு காலையில் ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு சனிக்கிழமை காலையில் இங்கே பாருங்கள் போட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லோரும். இந்த குட்டி குட்டி இதெல்லாம் ஓட்டுவாங்க. நல்லா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம அட்வென்ச்சரஸாக பண்ணணும் அப்படின்னா பண்ணுவாங்க. ஸோ நான் காட்டும் போது பின்னாடி ஒன்று பார்த்தீங்களா, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பக்கத்து வீடு வந்து இப்போது சேலுக்கு இருக்கான். ஸோ இது மாதிரி ஏர்பிஎன்பி வாங்கி நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ பக்கத்து வீடு கூட இது மாதிரி ஃப்ரீயாக இப்போது ஃப்ரீயாக இல்லை சேலுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இப்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏற்கனவே வீடெலாம் வாங்கியாச்சு, இப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏர்பிஎன்பி அந்த வீட்டை வாங்கி போட்டோன்னா, அதுவும் இந்த மாதிரி சைட் பக்கமாக வாங்கி போட்டோன்னா அது ஆன்லைன்லேயே வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த booking.com நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் போட்டுட்டா ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு அவங்க வந்துடுவாங்க. ஸோ இது கூட நான் நினைப்பேன் ரொம்ப நம்ம எல்லா பிஸ்னஸ்லையும் எஃபர்ட் போடணும். ஆனால் இது கொஞ்சம் அவ்வளோ ரொம்ப எஃபர்ட் போடாமல் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், அப்புறம் வந்து நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிற ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இது அகெயின் சீசனல் தான். நமக்கு இங்கே மழை காலத்தில் குளிர் காலத்தில் ஒன்றும் அவ்வளோவா வந்து இங்கே கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். ஆனால் அந்த சம்மர் டைம்லேயே அந்த ஸ்ப்ரிங் டைம்லேயே வந்து அது போட்ட காசை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நல்ல சூப்பரான ஒரு பிஸ்னஸ் நல்லா இருக்கும். மெயினாக இந்த மாதிரி ஏர்பிஎன்பிக்கு வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிச்சன் இதில் நமக்கு வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு காஃபி அட்லீஸ்ட் போட்டுக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காஃபி வந்து அவங்களே காஃபி பவுடர் நிறைய பேர்லாம் கொடுப்பாங்க. செட்டில் வேறு வேணும் புக் பண்ணிக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஈஸியாக 2-in-1 செஷன்ஸ் விற்கிறாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாலுக்காக போய் அலைய வேண்டாம். ஸோ ஃப்ரிட்ஜு கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் பால் வாங்கி ஒரு நாளில் அது வேஸ்ட்டாகவும் ஆகும். அதனால் இந்த மாதிரி சேஷஸ் போகும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா காலையில் வந்து இப்போ தான் ஜஸ்ட் ஒரு காஃபி குடிச்சிட்டு வெளியே கிளம்புறோம் நம்ம. ஸோ இந்த காஃபி யூஸ்வலாக போடும்போது அப்படியே தூக்கி ஒரு ஆற்று அந்த நுரையோட இருக்கு இல்லையா? அப்போ தான் வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி குயிக்காக வந்து நம்ம ஒரு ஏர்பிஎன்ல பண்ணணும் அப்படின்னா இப்போ சேஃப்டிக்காக நல்லா வந்து அது மாதிரி இந்த மாதிரி சேஃப்டிக்கு இது மாதிரி ஃபயர் பிளாங்கெட் அதெல்லாம் போட்டு சேஃப்டி மெஷர்ஸோட அலாம்லாம் வச்சு அப்படி தான் ஏர்பிஎன்பி வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 பெட்ரூம் மாதிரி சும்மா இந்த ஒரு 2 அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. கூட வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்க மாதிரி ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 வந்து தங்குற மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாகவே சூப்பராகவே இருக்குது. இந்த லிவிங் ரூம் தான் வேணாம் இல்லையா? சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறோம். அப்போது பேசும்போது மெயினாக ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா வந்து பசங்களுக்கு யாராவது படிக்கிறவங்க யாராவது புக்ஸ் எதாவது இருந்தால் அது நல்லாயிருக்கும். மெயினாக வந்து எதாவது கதை பேசுகிறதுக்கோ இல்லை கேம்ஸ் ஆடுறதுக்கோ அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு ஈவினிங்கில் நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் மார்னிங் டைமில் கூட வெளியே போயிட்டு எங்கேயா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கேம் ஆடினா அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ஈவினிங் ட்ரிப் போயிட்டு திருப்பி கொஞ்சம் கேம் ஆடினா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு நல்ல சூப்பராக ஒரு கேம் கண்டுபிடிச்சி பாருங்கள். 8 out of 10 கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி தான் விளையாட முடியும். ஏன்னா நமக்கு ஒரு வாட்டி விளையாடணும்னா அது கொஷின்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி இடத்துல வரும்போது விளையாடிட்டு அப்படியே போயிடலாம். ஸோ அடுத்தவங்க யார் வராங்களோ அவங்க வந்து விளையாடலாம். அந்த மாதிரி நல்லா ஒரு 2 hours நல்லா சூப்பராக போச்சு. இது நல்லா இருந்துச்சு இந்த கேம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்மளுடைய அந்த காலத்து குஷ்பு ப்ரோக்ராம் வரும் இல்லையா, அந்த ஜாக்பாட் அந்த மாதிரி இது வந்து டாப் ஆன்சர் அந்த மாதிரி கெஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரியான சில இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா போச்சு சூப்பராக. நாங்களுமே வந்து சில 2-3 போர்ட் கேம்ஸ் கார்ட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கோம். ஸோ அதான் மெயினாக என்னென்னா ஒரு ஹாலிடே அப்படின்னா வந்து கொஞ்சம் வெளியே சுற்றி பார்க்குறது, பசங்களோட சேர்ந்து ஃபேமிலியாக 4 பேர் சேர்ந்து ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா சூப்பராக இருக்கும். இந்த விண்டோஸ்லாம் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ நம்ம அந்த காலத்தில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இப்படி இருக்கும். அந்த குச்சி திறந்தா அப்படி மூடிக்கலாம், அப்படி திறந்துக்கலாம்.
பாதி திறந்துக்கலாம். அந்த மாதிரி இல்லை, ஒரு சும்மா ஒரு ஃபன்னாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ப்ரைவசிக்காக ஃபுல்லாக திறந்துக்கிற விண்டோஸும் இருக்குது. பட் ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சமாக திறந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ இந்த மாதிரி சும்மா என்னென்ன இருக்குது இந்த புது இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த விண்டோ பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். ஃபுல்லாக தரம் நல்லா அப்படியே ஃபுல்லாக வெளியே எல்லாம் என்ன எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்க ஃபுல்லாக சிங்கிள் கிளேசிங்காக இருந்தாலும் நல்லா வந்து நம்ம சம்மர் தான் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வருவாங்க, எஸ்பெஷலி பீச் சைடில் வரும்போது அதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஏர்பிஎன்பி ஸ்பேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு இப்போது ஏர்பிஎன்பி நம்ம நடத்தணும்னா கூட வந்து நம்ம அங்கே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சும்மா ஒரு வீடை வாங்கி போட்டோம்னா இந்த கீயை வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்களே, இந்த மாதிரி இந்த சிஸ்டம் பாருங்கள். யாருமே வந்து இப்போ ஓனர்ஸே இருக்கிறது இல்லை வீட்டு பக்கத்தில். நமக்கு ஒரு கீ கொடுத்துருவாங்க, ஏதாவது 4 டிஜிட் வர மாதிரி நமக்கு கீ போட்டால் இது திறந்துக்கும் இந்த பாக்ஸ். அது உள்ளே அந்த சாவி இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மூடி வச்சுட்டு போயிடலாம். அப்பப்போ அவங்க வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்து கீ அந்த மாதிரி மாற்றிக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ நியூ கஸ்டமர்ஸ்க்கு கீ வேறு கொடுத்துதான் இருப்பாங்க. ஸோ நம்ம எடுத்தோமா கீயை உள்ளே போய் அழகாக சூப்பராக யூஸ் பண்ணுமா, அப்புறம் போட்டு மூடிட்டு போயிட்டுமா, அடுத்தவங்க வந்து அப்புறமா ஓப்பன் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏர்பிஎன்பி கான்செப்ட் நல்லா இருக்கு இல்லையா? வீடு பண்ணியாச்சுன்னா நம்ம உட்காந்து அதுக்காக இருக்க வேண்டாம், மெயினாக க்ளீனஸ் மட்டும் வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து வீக்கெண்டில் தான் யூஸ்வலாக பிஸியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு எவ்ரி டியூஸ்டேவோ இல்லை வெனஸ்டேவோ வந்து க்ளீனர் வந்து நல்லா ஃபுல்லாக பெர்ஃபெக்டாக அதே மாதிரி பேக் டு நார்மலாக ஆக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த கஸ்டமர் அடுத்த நாள் வருவாங்க, நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே காலையில் மணி இப்போ 9 மணி தான் ஆகுது. நல்லா சூப்பராக அப்படியே கடல் என்னை சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரிஸ்காக நடந்து போகிறாங்க, அப்படியே சைக்கிள் போகிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னா, அப்படியே கீழே இறங்கி போனால் அப்படியே அந்த பீச் தெரியும். குட்டி பசங்களாம் போகிறாங்க, அங்கே பக்கியில் போகிறாங்க, இங்கே டாக் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு அமைதியான ஒரு பீச்சு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் வருஷம் முன்னாடி நாங்கள் போனோம். நல்லா வெயில் அடிக்குது, அப்படியே பீச்சு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்பலான்னு போனால் பீச் போகிறதுக்கு கூட 4-5 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக் ப்ளஸ் அந்த ஃபுல் வெயிலும் ஆல்மோஸ்ட் அந்த டேவே போயிட்ட மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் தான் போய் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம் இந்த மாதிரி பீச்சுக்கு போகிறதா முன்னாடியே அங்கே போயிட்டு நல்லா அழகாக ஃபுல்லாகவே ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு. இந்த வாட்டி ஆனந்த் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா. ஆக்சுவலாக சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளுமே வந்து புக் பண்ணிட்டார். அப்போ என்னென்னா வந்து நம்ம சாட்டர்டே காலையில் ஏஞ்சிச்சோன்னா ரொம்ப அவசரமாக வந்து நம்ம வந்து அதுக்காக கிளம்ப வேண்டாம். அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம சாட்டர்டே ஃபுல்லாக நம்ம எப்போ ரீச் ஆகிறதே ஒரு 2 மணி அப்படி ஆச்சுன்னா, இல்லை காலையில் கிளம்புனீங்கன்னா ஒரு 10 மணி கூட ரீச் ஆகிடலாம். ஆனால் அவ்வளோ காலையில் கிளம்ப முடியாது நம்மளால். அதனால் நம்ம ஓரளவுக்கு ஒரு 2 மணி 3 மணி இல்லை லஞ்ச் டைம் போல் நம்ம இங்கே வந்துட்டோம்னா கூட அந்த ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வரும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல் டே இருக்கிற மாதிரி நைட்டு 8 மணி 9 மணி 10 மணிக்கு போல் ராத்திரியாக அப்படி கிளம்புனா அது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த நைட்டுக்கு ஸ்டேக்கு வந்து பே பண்ணியிருந்தாலும் கூட மண்டே ஆஃபீஸ்லாம் இருக்கும். அதனால் அந்த சண்டே ஈவினிங் நம்ம ஸ்டே பண்ண வேண்டாம்னாலும் கூட அவசரமாக வந்து நம்ம செக்இன் பண்ண வேண்டாம். அதனால் சூப்பராக வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு அப்புறம் நைட்டாக வந்து மெதுவாக டிராஃபிக்லாம் அடங்கின அப்புறமா அப்படியே கிளம்பி போகலாம். அது வந்து நல்லாயிருக்கு அந்த இது. ஸோ அப்படியே நான் வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஆனந்த் பார்த்திங்கன்னா வந்து கடல் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கார் அப்படியே. ஸோ நல்லா சூப்பராக நாங்கள் 2 பேருமே வந்துட்டு அப்படியே மார்னிங்காக ஒரு வாக் போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போகிறோம். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராம்ஸ்கேட் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். ஸோ இந்த ராம்ஸ்கேட்டில் தான் நம்ம இப்போ இங்கே இருக்கோம். இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் பீச்சஸ், இந்த கென்ட்டோட ஒன் ஆஃப் த கார்னரில் இருக்கும். அதாவது வந்து இங்கிலாண்டோட ஒரு ஈஸ்ட் டிப்புன்னு சொல்லலாம். இங்கே வந்து 3 மெயின் பிளேஸ் இருக்குது. ராம்ஸ்கேட் ஒன்று இருக்குது, ப்ராட்ஸ்டாஸ் ஒன்று இருக்குது, அதே மாதிரி மார்கேட் ஒன்று இருக்குது. நாங்கள் ஒரு தடவை வந்துட்டு மார்கேட்டில் ஒரு தடவை ஸ்டே பண்ணோம், இந்த வால்போல் பேங்கிற இடத்து பக்கத்தில். ஸோ இந்த மார்கேட்டும் நல்லாயிருக்கும். ராம்ஸ்கேட் வந்து கொஞ்சம் இன்னும் மெயின் ஒரு பெரிய சிட்டின்னு சொல்லலாம். இந்த ஊர்லேயே இருக்கிறதுலே பெரிய சிட்டி வந்து ராம்ஸ்கேட், அதுக்கு அடுத்து மார்கேட், அதுக்கு நடுவில் வந்து ப்ராட்ஸ்டாஸ். இது 3 வந்து ஒரு பெரிய சிட்டின்னு சொல்லலாம். ஸோ நான் யூகேல நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் வந்து வேலை பார்த்தது வந்து நான் வந்து ராம்ஸ்கேட்டில் தான் நான் வந்து வேலை பார்த்தேன். ராம்ஸ்கேட்டில் கொஞ்ச நாள், ப்ராட்ஸ்டாஸில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். இது வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கதை. இந்த கதை நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். நான் என்ன நான் லண்டன்லேருந்து நான் வந்து தினமும் இங்கே வந்து எப்படி வேலை பார்த்துட்டு போனேன் அப்படிங்கிற கதை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். பட் இது வந்து இந்த இடத்துல நான் வந்து வேலை பார்த்ததுனால இந்த ஏரியாலாம் ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் நான் வேலை பார்த்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 1 இயர் முன்னாடி நாங்கள் இங்கே வந்து நானும் அனிதாவை மட்டும் வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து பசங்களோட நாங்கள் 4 பேர் வந்து ஃபேமிலியாக வந்து இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம் நாங்கள் இப்போ.
ஸோ நம்ம வந்து இங்கே யூகேக்கு வந்தால் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வக்கேஷன் போடுறது அப்படிதான். ஏன்னா வக்கேஷன் அப்படின்னா வந்து நமக்கு எப்படியோ நமக்கு லீவ்லாம் போட முடியாது, 5 நாளும் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம குயிக்காக அந்த சாட்டர்டே சண்டே போடலாம். எப்படி சாட்டர்டே சண்டே மட்டும் வரது எப்படி இருக்கும் உங்களுக்கு வண்டி ஓட்டுறது இதெல்லாம்? இல்லை எப்பயாவது அதாவது ஒரு எவ்ரி வீக்கெண்ட் பண்ணால் டயரிங் ஆகிடும். நம்ம வந்து அது எஸ்பெஷலி சம்மர் டைமில் வந்துட்டு ஒரு 2-3 வீக்கெண்ட் அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு மாதத்தில் ஒரு 1 or 2 டைம்ஸ் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரு 2 வாரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு 2 வாரத்தில் வந்துட்டு நம்ம ஃப்ரைடேக்கு போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு வரலாம். இல்லை டே ட்ரிப்ஸ் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் ஒரு நாள் தங்கிட்டு வந்தாலும் இன்னும் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே ஜென்ரலாக யூகேல வந்து ட்ரைவ் பண்ணி போனோம் அப்படின்னா, இப்போ லண்டனில் ஒரு இதில் இருந்து ட்ரைவ் பண்ணி பீச் சைடு ட்ரைவ் பண்ணி போனோம்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 2 hours ட்ரைவ் ஆகிடும். ஸோ அப்போ ஒரு 2 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி போனால் போயிட்டு அன்றைக்கே திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு பிரேக் மாதிரி இருக்கும் நமக்கு. பட் கண்டிப்பாக சம்மர் டைமில், அது சம்மர் அந்த ஸ்ப்ரிங் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். பசங்களோட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அவுட்டிங் மாதிரி இருக்கும். அதான் ஏதாவது லாங் ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணணும்னு இல்லை. இது மாதிரி பக்கத்தில் நிறைய பீச் இருக்குல்ல, பிரைட்டன் இருக்குது, போர்ன்மவுத் இருக்குது, டார்செட் இருக்குது, அப்புறமா வந்து வேல்ஸ் பக்கம் போனால் கார்ன்வால் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ராம்ஸ்கேட், மார்கேட் இருக்கோம். ஸோ எல்லா எண்ட்லேயுமே சவுத் எண்ட் ஆன் சி எல்லா பீச்சுமே எல்லா கோஸ்டல் ஏரியாவுமே ஒரு பீச் சைட் தான். ஸோ சும்மா நம்ம அப்படியே ஒரு ட்ரிப் மாதிரி போட்டால் அது ஒரு குயிக்கான ஒரு ஹாலிடே மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடலை பார்த்த மாதிரி தான் உட்காந்துருக்கோம். அப்படியே அங்கங்கே இந்த மாதிரி ஷெல்டர் அப்படின்னு அழகாக போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, பஸ் வராது, அதனால ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி சும்மா உட்காந்து பார்க்குற மாதிரி இடமா இருக்குது. ஸோ 360 டிகிரியில் ஆனந்த கடை சொல்லுவோம். சும்மா இங்கே பக்கத்தில் வந்து ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் கூட கிடைக்கும் போல இருக்குது. நாங்கள் வேறு எங்கேயா போய் ஹை ஸ்ட்ரீட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே இந்த ஃபுல்லாக கடலை பார்த்த மாதிரியே உட்காரத்துக்காக நிறைய இங்கே வரிசையாக பெஞ்ச் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த ராம்ஸ்கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இந்த 2ஆம் உலகப் போரோட கொஞ்சம் சம்மந்தப்பட்ட ஒரு இடம். இங்கே பாருங்கள், அந்த இதுலேயும் கூட போட்டிருக்காங்க செகண்ட் வேர்ல்டு வார் பற்றி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, என்ன ஷெல்டர்லாம் இங்கே இருக்குன்ட்டு. அங்கங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி டனல் மாதிரி இருக்குது அப்படியே. ஸோ இது வந்து எப்படின்னா அந்த ஒரு டிப்பு இல்லையா, அந்த ஃபுல்லாக அந்த யூகே வர அந்த எண்டில் இருக்குது அந்த ராம்ஸ்கேட் இருக்குது. அதனால் வந்துட்டு இது பாதுகாப்புக்காக அது மாதிரி செக் பண்ணுறதுக்காக அதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நாங்கள் டனல்ஸாகவும் நிறைய கீழே இருக்கிறதே டனல் தான், அதுக்கு மேலே நிற்கிறோம். கீழே ஃபுல்லாக டனல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பீச் ஒட்டி இருக்குது, இந்த அதோடைய எல்லை. நான் எவ்வளோ போட்டெலாம் அப்படியே போயிட்டு இருக்கேன் காலையில். குட்டி குட்டியாக டென்ட்லாம் எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி போகலாம். குட்டி பசங்க நல்லா அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே நம்ம நேராக அந்த பக்கம் போகலாம். பீச் வந்து நம்ம கொஞ்சம் மற்றவங்களுக்கு ப்ரைவசி அஃபெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம பாட்டுக்கு இங்கே எடுக்க வேணாம், நம்ம அந்த சைடு போகலாம் வாங்க. இது வந்து இப்போ எப்படி இறங்கி போகிறதுன்னு இருக்கீங்க. ஸோ நல்லா இருக்குல்ல, இது நம்ம ஹைட்டில் இருக்கிறோம், நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்க போகிறோம். எப்படி இருக்குது பார்ப்போம். ஸோ இங்கே படிக்கட்டில் இப்படி வந்து இப்படி இறங்கி போகிற மாதிரி இருக்கும் இந்த பீச்சு. ஸோ மெயினாக வந்து என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அந்த சீ வந்து உள்ளே வரக்கூடாதுக்கா ஒரு வால் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த வாலை தாண்டி வந்து சில சமயம் தண்ணி வந்து நாங்கள் ஒரு தடவை வரும்போது இந்த பீச் இருக்கிற அந்த இடம் ஃபுல்லாக வந்து தண்ணி அப்படியே உள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹைட்டில் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஜென்ரலி வந்து சில இடங்களில் வந்து இந்த டோர்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஹைட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து நிறைய கார் நிறுத்துகிற இடம் இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ஒரு 10 மணிக்குள்ள வந்துட்டு இது எல்லாமே வந்து ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது எஸ்பெஷலி நல்ல வெயில் இருக்க இடம்லாம் இந்த மாதிரி வந்து முன்னாடியே வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா, காலையில் சீக்கிரமே வந்து நிறுத்திட்டோம்னா இங்கே வந்து கார் நிறுத்துறதுக்குலாம் நிறைய இடம் இருக்கும். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக வந்துட்டு கார் நிறுத்துறதுக்கு வந்து இடமே இருக்காது. ஃபுல்லாக இந்த பீச் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல வெயில் இருக்கிற டைமில் வந்து ஃபுல்லாக அங்கே ஒரு பிளாங்கெட்டை போட்டு அங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு டென்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த டென்ட்டை போட்டு அப்படியே பிடிச்சிப்பாங்க. அப்புறம் இவ்வளோ சில்லுன்னு இருக்கும் தண்ணி வந்துட்டு. இங்கே எவ்வளோ வெயில் அடித்தாலும் தண்ணி வந்து சில்லுன்னு இருக்கும். பட் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இவங்க வந்து தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு வந்துட்டு இவங்க வந்து பழகிட்டாங்க. இப்போ நம்மளாலாம் இவ்வளோ சில், நம்ம இந்தியாவிலேருந்து வந்துட்டு நம்மளாலாம் இவ்வளோ சில் தண்ணிக்குள்ளே நம்மளால் போகவே முடியாது. ரொம்ப சில்லுன்னு இருக்கும். யூகே ஃபுல்லாக எந்த பீச்சுக்கு எவ்வளோ வெயிலில் போனாலும் வந்துட்டு பயங்கர சில்லுன்னு இருக்கும் தண்ணி வந்துட்டு. ஸோ அந்த டனல் பற்றி சொன்னது வந்து இதுதான். இது வந்து டனலோட ஒரு என்ட்ரன்ஸ். இது இவ்வளோ பெரிய டனல் கட்டியிருக்காங்க. டனலோட ஒரு என்ட்ரன்ஸ், டனல்ஸ் ஓப்பன்னு போட்டிருக்காங்க. இது என்னென்னா வந்துட்டு இது வந்து நம்ம காசு கொடுத்து நம்ம உள்ளே போகலாம். இது 2ஆம் உலக போகிறப்போ வந்துட்டு 1939 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு வந்துட்டு பூமிக்கு அடியில் வந்துட்டு பெருசாக டனல் கட்டி இந்த ஜெர்மன் பிளேன்ஸ் வந்து பாம்பு போட்டால் வந்து அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்து இந்த டனல்ஸ் நிறைய கட்டியிருக்காங்க. இது வந்து 5 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 பேர் வந்து உள்ளே போய் தப்பிச்சுக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து கதை இருக்குது. அது என்னென்னா
இந்த ஜெர்மன் பாம்பர்ஸ் இந்த பிளேன்ஸ் எல்லாம் இங்கே வரும்போது வந்துட்டு அவங்க சில சமயம் வந்துட்டு லண்டனை அட்டாக் பண்ண முடியாமல் திரும்பி போகும்போது காலியாக திரும்பி, அதாவது அந்த பாம்ஸோடு திரும்பி போக வேண்டாம்னு சொல்லிட்டு போகும்போது கடைசியாக எந்த ஊர் கண்ணில் படுதோ அந்த ஊரில் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஊர் தான் இந்த ராம்ஸ் கேட் தான் அவங்க கண்ணில் படும். அதனால போகிறப்பெல்லாம் வந்துட்டு இந்த ஊரில் பாம்பை தூக்கி போட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 500-1000 பாம்பெல்லாம் விழுந்திருக்கு இந்த ஊரில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மக்கள் வந்து ப்ரொடெக்ட் ஆனது வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ திக்கான இந்த டனலோட திக்னஸ் பாருங்கள். இவ்வளோ பெரிய வால், இவ்வளோ பெரிய திக்னஸோட இந்த மாதிரி டனல் கட்டி இதில் ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்போனா வந்துட்டு இந்த ஊரோட இந்த மொத்த ஊர்லேயும் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நடந்தால் வந்துட்டு இந்த டனலில் ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து பாம்பர்ஸ் வராங்க அப்படின்னா டக்குன்னு வந்து மக்கள் வந்து இந்த டனலுக்குள்ளே போயிட்டு சேஃபாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்காக கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்றி இது உள்ளே போய் மக்கள் சுற்றி பார்க்குற மாதிரி வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்தால் ஒரு வித்தியாசமாக இருக்கும். பசங்க இங்கே விளையாடுறதுக்கு எப்பவுமே வந்து இந்த பீச் டாய்ஸ்லாம் இந்த சின்ன வயசில் இருக்கும்போது பசங்க எங்கள் பசங்க கூட கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு இதெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்லை. இதெல்லாம் சேர் போட்டு உட்கார, அது மட்டும் இல்லாமல் வந்து காற்று அடிக்காமல் இந்த விண்டு வந்து நம்ம தடுக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கான ப்ரொடெக்டர், அந்த மாதிரி கொடை, அப்புறமா வந்து உள்ள தண்ணியில் போனால் சேஃப்டிக்காக அதுவும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் பெரிய போட்டு மாதிரியும் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல பார்க்க, கலரும் அழகாக இருக்குது. சின்ன பசங்களுக்குலாம் அட்ராக்டிவாக இருக்கும். இது மேலே வாங்கி அப்படியே இதை எடுத்து இது உள்ளே உட்காந்துட்டு அப்படியே தண்ணியில் அப்படியே மிதந்துட்டுருக்குது. ஏன்னா இது இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். சின்ன சைஸும் இருக்குது பாருங்கள், பேபிஸ் சைஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படியே பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இங்கே தான் கடல் இருக்குது. ஸோ அப்படியே வாங்கின்னு அப்படியே கடலுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஊரில் இந்த ராம் சேது பிரிட்ஜ் இருக்க மாதிரி வந்து இந்த ஊரில் ராம்ஸ் கேட் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சுவல் கேட்டே வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஹை ஸ்ட்ரீட்டில் இருந்து இந்த மாதிரி கேட்டெல்லாம் நார்மலாக பார்க்க முடியாது. ஸோ ப்ராப்பராக வந்து ஒரு கேட் வச்சுருக்காங்க, ஹை ஸ்ட்ரீட் கேட்டு வந்துட்டு. ஸோ அந்த ஹை ஸ்ட்ரீட்லேருந்து அப்படி வெளியே வந்தால் வந்துட்டு ஊர் இந்த பக்கம் வந்துட்டு அந்த போட்டு அந்த இதெல்லாம் இருக்க மாதிரி, ஹார்பர் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஊரில் இந்த ராம் பிரிட்ஜை வந்துட்டு ராம் சேதுங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு ப்ராப்பராக கேட் வச்சுட்டு அதுதான் ராம்ஸ் கேட் அப்படின்னு வச்சுட்டாங்க. கையில் என்ன இது வந்து கிராசான்ஸ், இங்கே ஒரு பேக்கரி இருந்துச்சு. பேக்கரியில் வந்துட்டு இந்த ஊர் கிராசான்ஸ் வாங்கிட்டு ஃப்ரெஷ் கிராசான்ஸ் வாங்கிட்டு போயிருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கடலில் பார்த்த மாதிரியே நல்லா ஒரு கெஃபே பிடிச்சிட்டோம். அப்படி சூடாக ஒரு காஃபியோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதான் நல்லா ஒரு கடலை பார்த்த மாதிரியே எங்கள் எல்லாம் கடை போட்டுருவாங்க. ஸோ அப்படியே ஆனந்தம் வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்காரு. அப்படியே நாங்கள் வந்து எங்களுடைய மார்னிங் அப்படியே போயிட்டுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே எங்களோட டே வந்து நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு. சாப்பாடு வந்தாச்சு. பிஸி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ஏதாவது சில ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பார்ப்போம். அது தேங்க்யூ.